கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும், இந்தியா தேசத்தையும், தமிழ்நாட்டையும், சென்னை மாநகரையும் வாழ் ஒவ்வொரு மக்களையும் தெய்வம் தாமே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தில் ஆபிரகாமுடைய வாழ்க்கை வரலாறு, ஆபிரகாமுடைய அவருடைய வரலாறுகளை நாம் பார்க்கின்ற போது, ஆபிரகாம் ஒரு தேவனுடைய மனுஷனாக இருந்திருக்கார். ஆபிரகாம் உடைய வாழ்க்கையில் அவருடைய தகப்பனார் தேராகு, சகோதரன் ஆரான், அப்புறம் சகோதரன் மகன் லோத்து, மனைவியின் பெயர் சாராய், இப்படி இவங்க இருந்திருக்கிறாங்க. அவங்க அத்தை ஆகிய யோகோபேத் என்று சொல்கிறார்கள். எல்லா வேதத்தில் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி இருந்த நாட்களிலே இவர்கள் விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள் என்று பைபிள் காலர்ஸ், வேத வல்லுநர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதை எல்லாரும் ஒருத்தரா இருக்கிற ஊழியக்காரங்க எல்லாம் தொண்டு தொட்டு அதை சொல்லின்னு வராங்க. எந்த புத்தகத்துக்கு இருக்குன்னு தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஆபிரகாமுடைய வாழ்க்கை வரலாறு, அவர் தேவனோடு இருந்த காரியங்கள், அவர் எப்படி வாழ்ந்தார் என்று சொல்லுகிற போது ரொம்ப ஒரு பிரமாதமான ஆபிரகாமுடைய வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்கிற, ஆசீர்வதிக்கப்படுகிற, ஆசீர்வாதமாக இருக்க அவர் செய்த காரியங்கள், அவருடைய விசுவாச நம்பிக்கை, இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆபிரகாமுக்கு 3 மனைவிகள்னு சொல்லப்படுவது. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தில் 3வது மனைவி கேத்துராள் என்று சொல்லப்படுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இடையில் ஆகார் என்கிற ஒரு சகோதரியா, அவங்களும் அவருக்கு மனைவியாக இருந்திருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஆபிரகாம் மனைவி சாராள், அவங்களுக்கு பிறந்த மகன் ஈசாக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது மனைவி, அவருக்கு பிறந்த மகன் இஸ்மவேல் என்று சொல்லுகிறார்கள். 3வது மனைவி, அவங்க பேர் தான் கேத்துராள் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியாக அவருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது தேவனோடு கூட விசுவாசமாக இருந்திருக்கிறார். விசுவாசத்தினால மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யநாயம் இருக்கின்றிருக்கார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 35ஆம் வருஷத்தில் படிக்கிற போது, ஆபிரகாம் சீமானாக இருந்தார். ஆடுகளும் பொன்னும் வெள்ளியும், ஒட்டங்களும் கழுத்துகளும், வேலைக்காரிகளும், இப்படி ஆசீர்வாதமாக இருந்திருக்கார். ஒரு சீமானாக இருந்திருக்கார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானே, ஒரு ஆபிரகாமுடைய வாழ்க்கை நம்ம ஒரு ஜீவியங்களை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள். ஆபிரகாமுடைய காரியம் அவர் விசுவாசத்தில் இருந்திருக்கார். தேவனோடு விசுவாசம், அதாவது கர்த்தர் சொல்கிற காரியங்கள், தேவனுடைய சித்தம் செய்கிறவராக இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக அவருடைய மகனை நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு பிள்ளை இல்லாமல் இருந்திருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி வேலைக்காரி சகோதரியாக அவங்க ஆகார், அவங்களுக்கு திருமணத்தை செய்து வைக்கிறாங்க. அதன் மூலமா இஸ்மவேல் பிறக்கிறார். அது இல்லை, சாராளுக்கே மகன் பிள்ளைங்க பிறந்து அவன் பேர் ஈசாக்கு என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இப்படி இவங்க வாழ்ந்து வருகிற நாட்களிலே விசுவாசத்தில் இவர் வாழ்ந்திருக்கிறார் என்பதை தான் இப்போ நம்ம எடுத்துக்கொள்ளணும். இவருடைய வாழ்க்கை விசுவாச வாழ்க்கை, விசுவாச பட்டியல் என்று வருகிறது புதிய ஏற்பாட்டில், எபிரேயரில் அதில் வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசர் எப்படி வாழ்ந்தாங்க, விசுவாசர் யாரெல்லாம் ஒரு சிறந்தவங்களாக விளங்கினாங்க என்பதை குறித்து ஒரு பட்டியலே போடுறார் புதிய ஏற்பாட்டில் பவுல். அப்போது இவர் விசுவாசத்தின் முதல்ல இவர் வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர் பார்த்திங்கன்னா, ஆபிரகாமே உடைய வாழ்க்கை ஆயுசு நாட்கள்லாம் 175 வருடங்கள் இவர் உலகத்தில் உயிராக இருந்து நல்லா வாழ்ந்து மறைச்சிருக்கார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
பரிசுத்த நாமத்துக்கு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியாக ஆபிரகாமை குறித்து நான் படிக்கணும்னு சொன்னால், அவர் விசுவாசத்தில் நம்ம வளர்ச்சி அடையணும். தேவன் மீது விசுவாசம். கடவுள் செய்வார், கர்த்தர் செய்வார். எங்கள் மகனை என்ன பண்ணுறார், இவர் மகனை பலி செலுத்தும் போது கூட அந்த பலி செலுத்தி திரும்ப அந்த மகனை அவர் பெற்றுக்கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். அப்படி இவர் மூலியமாக நம்ம ஆபிரகாம் மூலியமாக தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து, தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, தேவன் பேசுகிற வார்த்தைகளுக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதாவது ஐஸ்வர்யவான் அவர் எப்படி இருந்தார், அதுபோல் நம்ம ஒரு ஆசீர்வாதமாக இருக்கலாம் என்பது தான் இவருக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறார். ரொம்ப முழுமையாக அவர் விசுவாசிக்கிறார். அதுபோல் நாட்களிலே நாம் ஆபிரகாமை போல் அவரை நம்பி விசுவாசித்து நாம் ஐஸ்வர்யவான்களாகவும் சீமானாய் மாறும்படி தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. நன்றி.